நீங்கள் 2 பேருக்கு தான் போட்டினாக்கா, ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று அன்பில் மகேஷ். புரியுதா? 2 பேரும் நடிப்பில் காம்படிஷனில் பயங்கர. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் பெர்ஃபார்மன்ஸு, ஒருத்தர் வந்து சம்பவம் நடந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸு. செந்தில் பாலாஜி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு ஆதாரம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எல்லா ஊடகத்துலேயும் அந்த பதிவுகள் இருக்குது. இது வரைக்கும் ஏன் அவரை தண்டிக்கலை? செந்தில் பாலாஜி கெட்ட கேடுக்கு இதெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டான்னு சொன்னது யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள். அதே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்த பொழுது அனைத்து கட்சி கூட்டம் வச்சு கண்டனம் தெரிவிக்க வச்சார். வெக்கமே இல்லாமல் கூட்டணி கட்சியும் கோயம்புத்தூரில் சேர்ந்து கண்டன கொள்ள எழுப்பினாங்க. ஊழல் செஞ்சு திருடியே பழகிட்டாங்கம்மா. திருடி பழகின ஒருத்தனுக்கு திருடாமல் இருக்க முடியாது. விஜய் அவர்கள் வந்துட்டாக்கா இந்த விஷயம் நடக்கவே முடியாது. அப்போ திருட முடியாது, சம்பாதிக்க முடியாது, கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எப்படி வந்து உதயநிதியோ இன்ப நிதியோ அடுத்தடுத்து ஆட்சிக்கு வர முடியாத பொழுது இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த ஆட்சி நடத்த துப்பு இல்லாது. குழந்தைகள் 2 வயசு குழந்தைய கூட இங்கே இச்சையை பார்த்து கொள்கிற அளவுக்கு போயிருக்குனாக்கா திமுக தானே. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ திமுக தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னால் நீ திமுக காரன் கிடையாது. மென்டலி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம 20,000 சம்பாதிக்கிறவனுக்கு 40,000 செலவு வர மாதிரி ஏற்படுத்தி வச்சவன் திமுக காரன் தெரிஞ்சதுக்கு பிறகும் நீ அவனுக்கு தான் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு பிச்சை எடு. இளைஞர்களை ஃபஸ்ட்டு அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொன்ன ஒரே நம்பர் டிவிகே மட்டும்தான். அரசியலுக்குள்ளே வராதிங்க, நம்மளை வந்து சாராயத்தையும் சாதிலையும் முங்க வச்சுட்டு இந்த திராவிட கட்சி இவ்வளவு வலைதளத்தில் உட்காந்து சண்டை போடுறாங்களா வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவ்வளோ இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கான காரணம், அரசியல் கவனிச்சதுக்கான காரணம் ஒரே ஆள்னாக்கா விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏம்மா நான் போய் சொல்லலாமா? நீ வேணா உன் ஃபோன் எடுத்து டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. நான் தரவுகளோட சொல்கிறேம்மா, கூகுளில் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடுங்க. யார் வரான்னு பாருங்கள். சீமான் தான் வராரு. அப்போ டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போட்டால் சீமானு வர அளவுக்கு வந்திருக்குனாக்கா எவ்வளோ நீ விட்டுதுனாக்கா கூகுளில் வந்து போட்டாக்கா அப்படி வரும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்க சிபிஐக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவர் வந்துட்டு இவரும் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுனால செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டுருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் அவர்கள் தான் லேட்டாக வந்தார். அதுவும் வந்துட்டு இவர் வந்து ஏன் என் பேரை சொன்னார்னா காண்டில் சொல்லிட்டாரு, ஒரு ஈகோவில் சொல்லிட்டாரு, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ காழ்ப்புணர்ச்சிக்கு சிபிஐ கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பேர் வந்தால் கூப்பிடுவோம். அதுதான்மா. அதாவது காமன் சென்ஸ் இருக்கிறவன் அதை யோசிப்பான். நீ என்ன வேணாலும் கதை சொல்லுவ, உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான். புரியுதுங்களா? காழ்ப்புணர்ச்சிக்காலாம் சிபிஐ கூப்பிடாதுமா. சிபிஐ கூப்பிடுதுனாக்கா முகாந்தரம் இருக்கணும், தரவுகள் இருக்கணும். இல்லாமல் எப்பயுமே கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? இவர் நடிப்பு ஆஸ்கார் நாயகன் அளவுக்கு எவ்வளோ நடிச்சான்னு நமக்கு தெரியும்ல. 2 பேருக்கு தான் நீங்கள் 2 பேருக்கு தான் போட்டினாக்கா, ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று அன்பில் மகேஷ். புரியுதா? 2 பேரும் நடிப்பில் காம்படிஷனில் பயங்கர. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் பெர்ஃபார்மன்ஸு, ஒருத்தர் வந்து சம்பவம் நடந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸு. 2 வயசு குழந்தைக்கு பாலியல் பண்ண செஞ்சு கொண்டுட்டாங்களா? அந்த வீட்டுக்கு அன்பில் மகேஷ் போனாரா? ஒரு ஸ்கூல் போட்ட யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வெளியில் வச்சு ஒருத்தன் வந்து ஒருதலை காதனால குத்தி கொண்டுட்டான். அன்பில் மகேஷ் அங்கே போனாரா? கேட்டது என்ன தெரியுமா கேட்டார்? உட்காந்துக்கிட்டு குத்துன ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியிலன்னு கேட்டார். ஒரு பதட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் அவர் பெண் பிள்ளைக்கு தகப்பன் கூட, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தைய குத்திட்டாங்கன்ற எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இது என்ன பெரிய. நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு ஆதாரம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எல்லா ஊடகத்துலேயும் அந்த பதிவுகள் இருக்குது. இது வரைக்கும் ஏன் அவரை தண்டிக்கலை? தரவுகள் இங்கே எவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கும் பொழுதும், இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி கெட்ட கேடுக்கு இதெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டான்னு சொன்னது யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவரை கைது பண்ணணும்னு சொல்லி குரல் கொடுத்தது, மனு போட்டது, எல்லாம் பண்ணது ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்த பொழுது அனைத்து கட்சி கூட்டம் வச்சு கண்டனம் தெரிவிக்க வச்சார். வெக்கமே இல்லாமல் கூட்டணி கட்சியும் கோயம்புத்தூரில் சேர்ந்து கண்டன கொள்ள எழுப்பினாங்க. அப்போது ஊழலில் திகழ்த்த ஒரு ஆளை எப்படிலாம் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு மக்களுக்கு எல்லாமே புரியுதா புரியலையா? அப்போது ஊழல் செஞ்சு திருடியே பழகிட்டாங்கம்மா. திருடி பழகின ஒருத்தனுக்கு திருடாமல் இருக்க முடியாது. விஜய் அவர்கள் வந்துட்டாக்கா இந்த விஷயம் நடக்கவே முடியாது. அப்போ திருட முடியாது, சம்பாதிக்க முடியாது, மக்களை வந்து சாதிக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் வச்சுக்க முடியாது. அப்போ தெளிவு பெற்றும் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எப்படி வந்து உதயநிதியோ இன்ப நிதியோ அடுத்தடுத்து ஆட்சிக்கு வர முடியாத பொழுது தன்னுடைய வாரிசுகள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக திட்டமிட்டு இவ்வளோ விஷயத்தையும் அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரியுது. அதான் மக்களுடைய குற்றச்சாட்டம் இருக்குன்னும் பொழுது இதுதான் நீங்கள் லட்சணம். இதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க, வந்துருவானுங்க மற்றதை எடுத்துக்கிட்டு.
ஓகே சார். இப்போ டிஎம்கே, டிவிகே இவங்க 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி எங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சதுனால அதை நாங்கள் கணக்கிலே எடுத்துக்கல அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு சைடு வந்து டிவிகேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற மக்களும், இன்னொரு சைடு வந்து என்ன இருந்தாலும் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோன்ற மக்களும் இருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு எங்களுக்கு யார் பெட்டராக தோன்றாங்களோ, யாரோட வாக்குறுதிகள்லாம் வந்துட்டு நம்புற மாதிரி இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே மேலே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து எந்த விஷயத்துக்குமே பேசல. ஒரு ஆணவ கொலை நடக்குது, நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க, ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலுமே லேட்டாக தான் சொல்கிறீங்களே, இப்படி இருக்க ஒரு சிஎம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொதுவான கூட்டத்தில் இருக்கவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேசணும், டிஎம்கேல இருக்கவங்க ஏன் இதெல்லாம் பேசலை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ டிவிகேலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களோட பதில் என்ன? தொடர்ச்சியாக இது வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்கு, எத்தனை பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, எத்தனை கனிம வளர்த்து நடந்திருக்கு, எவ்வளோ ஊடக வேலை கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க நம்ம எல்லாம் பார்த்தோமா. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த ஆட்சி நடத்த துப்பு இல்லாது. குழந்தைகள் 2 வயசு குழந்தைய கூட இங்கே இச்சையை பார்த்து கொள்ற அளவுக்கு போயிருக்குனாக்கா திமுக தானே. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ திமுக தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னா நீ திமுக காரன் கிடையாது. மென்டலி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காமனா இது உனக்கு விளங்குதுல, இவ்வளவும் இவன் தான் சிக்கல்னு. விஜய் குரல் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ என்ன பண்ணுவ? திருப்பி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவியா? சுய சிந்தனை இருக்குல்ல, பகுத்தறிவுன்றது அதானம்மா. அதுவே உனக்கு புரியலன்னா அப்புறம் என்ன விஷயம்? இவர் ஏன் வந்தாரு? தொடர்ச்சியா இந்த அரசியல் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்ததுக்கு பிறகுதான் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சினிமாவை விட்டுட்டு நான் முழுக்க அரசியலுக்காக வரேன்னு சொல்லி வந்த நடிகர் யார்? யார் ஸ்டெப்பனா நின்னாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸ்டெப்பனா நின்னார்ல. எவ்வளவு தளபதி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்க பாக்குறீங்கல்ல. இப்போ ஜனநாயகன் படம் வரைக்கும் வரல, அவர் மீது எவ்வளவு அவதூறு, எவ்வளவு விஷயம் நடக்குது. இவ்வளவு நடந்தும் ஒரு மனுஷன் உங்க கூட வர முடியாதா, நிக்கிறடா என் மக்களுக்காக நிக்கிறார்ல, இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தாலே யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். இல்ல நான் வந்து திருப்பி திமுக தான் ஓட்டு போடணும்னா உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் கங்காரு குட்டி மாதிரி வயிற்றில் வச்சுட்டே சுற்றணும். ஏன்னா வீடு பூந்து 3 பெண்களை வந்து அபியூஸ் பண்ணானுங்க நடுராத்திரியில் தூங்கும் பொழுது. அப்போது பாதுகாப்பே கொடுக்கல, நம்மளை வாழவும் விடலை, நமக்கு பொருளாதார சுமை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, நம்ம மீது கடன் சுமை ஏற்படுத்தியிருக்காங்க, வரி சுமை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா நம்ம டேக்ஸு, வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி அப் அண்ட் டவுன் போக வர எல்லா செலவும் போக கரண்ட்டு பில் அது பெரிய ஒரு 5 மடங்கு இப்போ வந்து நமக்கு ஏறிடுச்சு. இவ்வளோ சுமையும் ஏற்படுத்தினது யார்? நம்ம 20,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 40,000 ரூபா செலவு வர மாதிரி ஏற்படுத்தி வச்சவன் திமுக காரன். தெரிஞ்சதுக்கு பிறகும் நீ அவனுக்கு தான் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு பிச்சை எடு. அதானே செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எடுங்க. ஏன்னா இது உங்கள் சாய்ஸ். நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுன்றேன். ஏன் தளபதி விஜய்க்கு ஓட்டு போகணுன்னாக்கா அவர் சமரசம் இல்லாமல் நிற்கிறேன்றாரு. மக்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்காது. நீங்கள் டிவிகே கட்சியில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குனாக்கா நீங்கள் போகலாம். எங்கள் கட்சி சார்பாக 2 அட்வொகேட் கொடுக்குறோம், வருவாங்க. பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம், அந்த மாவட்ட செயலாளர் நம்பர் கொடுத்துருக்குறோம், உடனே நம்ம டீம் போகும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் எல்லாமே செய்கிறோம். இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொட்டி பால் திட்டம் அன்னையிலேருந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ வரைக்கும் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறோம், தங்கம் மோதிரம் வைரம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற தளபதி விஜய் அவர்கள். ஸோ இளைஞர்களை ஃபஸ்ட்டு அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொன்ன ஒரே நபர் டிவிகே மட்டும்தான். அரசியலுக்குள்ளே வராதிங்க, நம்மளை வந்து சாராயத்தையும் சாதிலையும் முங்க வச்சது இந்த திராவிட கட்சிகள். அப்போது அரசியல் பழக்கங்கள், அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு படத்தை பார்த்துக்கிட்டு ட்ரெய்லரை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்த பசங்க இன்றைக்கி இவ்வளவு வலைதளத்தில் உட்காந்து சண்டை போடுறாங்களா வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவ்வளோ இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கான காரணம், அரசியலை கவனித்ததுக்கான காரணம் ஒரே ஆள்னாக்கா விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்போது அவர் களத்தில் வந்த உடனே இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா, அரசியலில் அவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய நெருக்கடி எல்லாத்துக்கும் ஏற்படுத்துவாங்க, எவ்வளோ பேர் திருடி சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அதை வந்து அரசாங்க கஜானாக்கு கொண்டு வர முடியும்ன்ற பல திட்டங்கள் இருக்குமா. ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி ஆயிடுச்சா? இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி நீங்கள் பேசுனதுனால எனக்கு இந்த கேள்வி வந்தது. ஒரு சைடு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க, இன்னொரு சைடு இவங்களால தானே விஜய்க்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டார். இதை வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க ஒரு சின்ன பொண்ணு. நான் ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சு நான் சொல்கிறேன். டிவிகேவுடைய அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஐடிவிங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு லேடி அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நம்பரும் 10 ஃபேக் ஐடி வச்சுக்க, 10 ஃபேக் ஐடி வச்சுக்க, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ போடு, 4-5 நம்பர் வாங்கிக்க, 4-5 சிம் கார்டு வச்சுக்க. அப்போ இவெல்லாம் என்ன பொருளில் உட்காந்துருக்கா தெரியுமா? தளபதி விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு என்டிகேல உட்காந்துக்கிட்டு ஃபேக் ஐடி வச்சு பண்ணுறாங்க. அது அஃபிஷியலாக அவங்க பேசின காணொலி இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது, ஊருக்கே தெரியும். அதேமாரி ஊபிஸு முழுக்க ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அவனுக்கு பரப்புறானுங்க. அப்போது இந்த ஃபேக் ஐடி போர்வையில் வந்து இவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு பரப்பிட்டு கேட்டால் இது வந்து வாரியர்ஸ்னு சொல்கிறாங்க. வாரியர்ஸ் அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. தளபதியை நேசிக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. அவருக்காக தான் நிற்பாங்க களத்திலே தவிர அவதூறு பரப்புறது அவங்க வேலை கிடையாது. 200 பெறக்கூடிய நபர்கள் அவர்கள் கிடையாதுமா. அப்போது இந்த 2 உதாரணம் உங்களுக்கு புரியுதா?
இவங்க காலம் முழுக்க அவதூறு பரப்பியே சாக வேண்டியதான். நம்ம மாற்றத்தை நோக்கியும் தெளிவான சிந்தனை நோக்கியும் நம்ம நகர்ந்து போகிறோம் பொழுது நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. நீ என்ன சொன்ன, ஒரு எம்எல்ஏ பேசின விஷயத்துக்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மனோ தங்கராஜ் பேசி வச்சுருக்காரு, ஆபாசத்தின் உச்சமாக பேசி வச்சுருக்காரு. ஒரு ஒரு சேட்டலைட் சேனல் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, ஒவ்வொரு கட்சி சார்பாக ஒருத்தன் கலந்துப்பாங்களே, அதில் அவர் கலந்துக்கும் பொழுது ரொம்ப ஆபாசமாக இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த விஷயம் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒப்பன் கோமணத்துக்குள்ளே இருப்பேன்றாரு. எவ்வளோ உச்சபட்ச கேவலமான வார்த்தைன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போது இவர் இந்த மாதிரியும் பொன்முடி என்ன சொன்னார், சைவ வைணவத்தை குறித்து பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு பேசினார். துரைமுருகன் என்ன பேசினார், அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, சினிமாவுக்கு போ, ஃபோனை ரீசார்ஜ் பண்ணு. நீ என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய புள்ள எம்பி கதிரானந்த் அவர் லேடிஸை பார்த்து எல்லாம் பலபலன்னு இருக்கீங்க, என்ன ஃபேனில் ஒளி போட்டிருக்கீங்களா, 1000 ரூபாய் வந்துருச்சா? உங்கள் ஒட்டுமொத்த நபருக்கும் வெறும் பெண்கள் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க, அதுவும் ஆபாசமாக தெரிகிறாங்க பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வச்சு எவ்வளோ உச்சபட்சமாக பேச வைக்கிறாங்க. அவனை பற்றி பேசும்போது உங்களுக்கு சிரிப்பது இல்லைம்மா. இப்படி தான் போயிட்டு இருக்கணும் பொழுது இந்த கூடாரம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, கலைஞர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கோப்புகள் இதோ இருக்கிறது பாருங்களும் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் கோப்புகள் தெரியும்னாரு. புரிஞ்சுங்களா? இந்திரா காந்தி அவர்கள் தலையில் ரத்தம் வந்த பொழுது யாருக்கு தெரியும், காயத்திலிருந்து வந்த ரத்தமா மாதவிடாய் ரத்தமானு பேசினார். நெத்திலிருந்து மாதவிடாய் ரத்தம் வருமானு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ எவ்வளவு கொச்சையாக பேசினான்னு ஒரு புரிதல அங்கே ஆரம்பித்தது. ஸ்டாலின் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கிறாரு, உதயநிதி எவ்வளோ பேசியிருக்கிறாரு, திமுககாரன் எப்படி பேசுகிறான்னு தெரியல. அப்போது ஆபாசத்திலே ஊறுறது, அவதூறு பரப்புறது தான் உங்களுடைய பொழப்புனும் பொழுது இந்த கேவலமான அரசியலை மாற்றுவதற்காக தான் இளைஞர்களை உள்ளே வர சொன்னார். நீங்கள் காலங்காலமாக உள்ளே உட்காந்து நம்மளை எப்படி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தானா சம்மரசம் இல்லாமல் அடிக்கிறான். நீங்கள் மனோ தங்கராஜாரு, நீ யாராக வேணாரு, நீ செய்கிற தப்புனா தப்பு தான், எடுத்து தரவரோடு பேசுகிறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியலன்னு ஒன்று கோவம் வந்து ட்ரிகராக என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாரு, ஓப்பன் கோமத்துக்குள்ளே இருக்குன்றாரு. இதுதான் திமுகவுடைய ஜீனு, இதுதான் ஆம குஞ்சுங்களோட ஜீனு. புரிஞ்சுங்களா? ஏன்னா அதிபருடைய உருட்டுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல, உச்சபட்சமாக உருட்டுவார். அவர் சொன்ன பொய்கள் நான் புழுவினி, அப்படியே அவருக்கு என்ன செய்யுது, அவர் புழுவினி தான் பேரே வச்சுருக்காங்க. அவர் சொன்ன பொய், அவர் சொன்ன உருட்டெல்லாம் புக்கு போட்டீங்கன்னாக்கா 15 புக்கு போடலாமா. 30 நாளில் உருட்டுவதில் மாஸ்டர்ஸ் கற்றுக்கிறது எப்படி அப்படின்லாம் மீன்ஸ். ஏம்மா நான் பொய் சொல்லலாமா, நீ வேணா உன் ஃபோன் எடுத்து டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. நான் தரவுகளோட சொல்கிறேம்மா, கூகுளில் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடுங்க, யார் வரான்னு பாருங்கள். சீமான் தான் வராரு. ஆனால் விளையாட்டு சொல்லல, நான் தரவுகளோடு எடுத்து என்னோட இதில் போட்டிருக்கேன். அப்போ டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போட்டால் சீமானு வர அளவுக்கு வந்திருக்குனாக்கா, எவ்வளோ நீ விட்டுருந்தாக்கா கூகுளில் வந்து போட்டாக்கா அப்படி வரும். ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம். இப்போ நம்ம பேசின விஷயத்தில் நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசினதில் முழுக்க எவ்வளோ அவதூறுகள் இங்கே கட்டவிழ்த்து வரப்பட்டிருக்குன்னு இருக்குது. அப்போது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டுருக்குல்ல, நம்ம இதை குறித்து பேசுவோம், இதை குறித்து மக்கள்கிட்ட எடுத்து செய்வோம். தளபதி விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 2-3 நாள் அறிக்கை வந்துடும். கிரவுண்டில் இறங்குறாரு, களத்தில் வராரு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் ஸ்டாப்பாக வச்சு செய்யணும் எல்லாத்தையும்ட்டு, அதை தொடங்குறாரு. ஓகே, இப்போ பெரம்பூரில் வந்துட்டு நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது, பெரம்பூர்ன்றது வந்துட்டு அந்த சைட் நார்த்துன்றதே வந்து டிஎம்கேவோட கோட்டை, சென்னையே ஒரு டிஎம்கேவோட கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் இடத்துல வந்து நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படின்றதும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த முடிவை வந்துட்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சி தரப்புல இருந்து சொல்லப்படல. இது இவங்க ஊடகத்தில் உட்காந்து சொல்லக்கூடியது. தலைவர் டிசைட் பண்ணார்னா அவர் நல்லா புரிஞ்சுங்க. தளபதி விஜய் அவர்கள் ஒரு வேலை பெரம்பூர் தான் செலக்ட் பண்ணிட்டு அவர் பிரச்சாரத்துக்காக ஊருக்குள்ளே வந்து நின்னார்னா, இல்லை குளத்தூர் தான் டிசைட் பண்ணிட்டு குளத்தூருக்குள்ளே வந்தார்னா, நீ சிஎம் இருந்தால் கூட உன்னால் அந்த பக்கம் கிராஸ் பண்ணவே முடியாது. இவருக்கு எவ்வளோ க்ரௌடு வரும், எவ்வளோ பேர் நேசிட்டு வந்து நிற்பாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும்ன்றது தான் யதார்த்தமான களநிலை வரும். இனி பாருங்கள் ஆட்டத்தை, நான் ஸ்டாப் அடி தான். இதுக்கு மேலே நான்சென்ஸுங்க எல்லாத்துக்கும் செம்ம அடி விழுவோம். ஓகே சார், இப்போ டிவிக்கே சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். இப்போ பொதுவாக ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி ஒரு சில கூட்டம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் வந்துட்டு நான் என்ன ஆனாலும் டிஎம்கேக்கு தான்ப்பா போடுவேன், என்ன ஆனாலும் டிவி கேக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்குன்றது போடுற ஓட்டுனால நாங்கள் பாதிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, இப்போது தளபதி அவர்கள் மேலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த மாதிரி அவர் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு, வீட்லேயே இருக்காரு, சம்திங் நிறைய வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஎம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் பேசினாரா பேசலையா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த முட்டு கொடுக்கறது அப்படின்றது வந்தது. என்ன பேசினாலும் நீங்கள் வந்து டிவிக்கே சப்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு வருதுன்னா அதை ஆராயிறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு தப்புன்னு அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் தானே அதை கேள்வி கேட்கணும். வெளியிலேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இப்போ டிஎம்கேல இருந்தோ இல்லை பொதுவான ஆளோ வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் தலைவர் கரெக்டாக இல்லை, ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தானே முதல்ல கேள்வி கேட்கணும். எந்த விஷயம் தப்பு? நம்ம அரசியலுக்கு வந்தது தப்பா? அரசியல் வந்தது தப்பு. திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னது தப்பா? இல்லை பிஜேபி மதவாத
மதவாத கூட்டணி கட்சி கூட போக மாட்டேன்னு சொன்னது தப்பா, இல்லை வந்து இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை பற்றி பேசுகிறது தப்பா, பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறது தப்பா, கனிம வளங்கள் இயற்கை வளங்களை திருட விட மாட்டேன்னு சொல்கிறது தப்பா, இல்லை அமைச்சர் பெருமக்கள்லாம் கொச்சா பேசுகிறாங்கன்னு சொல்கிறது தப்பா, எது தப்புன்றீங்க? உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும், இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறது தப்பா, இளைஞர்கள் வந்து இவன் திருட்டு போய் அயக்க போய் இத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இதுக்கு காரணம் இதுதான், உங்கள் வீட்டு கரண்ட் பில் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக நிற்கிது, எவ்வளோ பெரிய வரி சுமை நிற்கிது, காலையில் 3 வேளை நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சம்பாரிச்ச காசை வச்சுட்டு வாழ முடியுதா, மாத கடைசியான 10,000 ரூபாயாவது கையில் இருக்குதான்ற ஒரு கேள்விலாம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். இதெல்லாம் தப்புன்றீங்களா? நீங்கள் கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி தேனாம்பட்டிக்கு வந்தார் தெரியுமா? ஆஃபீஸ்க்கு வந்தார், ஓகேங்களா? தேனாம்பட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு, அந்த ஆஃபீஸ்க்கு வந்தார்ல. அன்றைக்கி தேனாம்பட்டியை விட்டு எங்கே போயிட சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை தேனாம்பட்டியில் இன்னொருத்தர் வீடு இருக்குமா? ஸ்டாலின் வீடு அங்கே தான் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ சமரசம் இல்லாமல் இவர் வருவதற்கு தயார். நீ வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீல்ல, ஏன்னாக்கா நீ வந்தால் இதாயிரும் அதாயிரும்ட்டு. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க. நான் ஒரே கேள்வி கேட்குறேன், ஒரு தலைவன் களத்துக்குள்ள வந்து நிற்கிறான்னா அவரை பார்க்க பேரன்பு கொண்டு மக்கள் வரணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒப்பன் தாத்தன் மாறி ஆட்சி செஞ்சிங்கல்ல, நீ வந்து நான் யாராவது வராங்களா? உதயநிதிலாம் யாரும் இல்லாத காரில் யாருக்கா டீயாத்தன்ற மாதிரி இந்த அப்படி வணக்கம் சொல்லிட்டே போகிறார் ரோட்டில் நின்றுட்டு. உங்களை மக்கள் விரும்பலமா? அவன் வேறு வழியே இல்லை, பிஜேபி இருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டான். நீ அவனை காட்டியே பயமுறுத்தி நீயும் ஓட்டு வாங்கி பழகிட்ட. ஃபுல்லாக அவதூறாக சொல்கிறது, இல்லாட்டி வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது. இன்றைக்கி இவர் ஒருத்தர் களத்தில் வந்தார்னோடனே மக்கள் இவரை நேசிக்கிறாங்கல்ல, இப்போ அவதூறு பரப்புகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவர் நல்ல நோக்கத்தோடு அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை, இப்போ நீங்களே சொல்லுங்க உங்கள் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு, மாத கடைசியான காசு இருக்காமான்னு கேட்டதுக்கு இப்போவே இல்லைன்றீங்க. அப்போ இந்த சூழலுக்கு காரணம் எப்படி? இன்பநிதிக்கு கமலஹாசனையும் ரஜினி வச்சு படம் பண்ணுற அளவுக்கு காசு அங்கே இருக்குது. இது எப்படி? ட்ரெயினில் டிக்கெட்டே வாங்காமல் வந்த ஒரு குரூப் மாதிரி எப்படி இவ்வளோ பணம் சாத்தியப்பட்டுச்சு? ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோமா? ஒரு எம்பியோட சம்பளம் எவ்வளோ? 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா தான். 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வாங்குற நபர் ஒரு ஐடி கம்பெனியில் அவ்வளோதான் வாங்குறான். அவனால் டிஃபெண்டர் கார் வாங்க முடியலையே, அவனால் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியலையே. ஆனால் உனக்கு முடியுதுன்னா எப்படி? ஊழல் இல்லாமையா? நேர்மையாக சம்பாரிச்சிருக்கியா? அப்போ ஊழல் செய்யாமல் ஒழுங்காக இவ்வளோ செய்ய முடியும்னாக்கா அப்போ எல்லாருமே இவ்வளோ கோடி சம்பாரிச்சிருக்கலாமே. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது இதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. இது புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுவீங்க. இல்லைனாக்கா அந்த முட்டா கூட்டத்துக்கு ஓட்டு போடணுட்டிங்கனாக்கா நீங்கள் தான் மறுபடியும் கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அந்த இது வரவே இல்லை. இந்த முட்டு கொடுக்குறதுன்ற ஒரு விஷயம் கொடுக்கலாமா? நான் அது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் அவங்க படப்பின அஜெண்டா இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டீங்க. 2 பேர் வந்து போலியான ஐடி வச்சு முட்டு கொடுக்குறாங்க. நான் சொன்னல முன்னாடியே, அவன் தான் வந்து டிவிக்கு போர்வையில் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். வாரியர்ஸ் யாருமே அந்த விஷயத்தை செய்யவே கிடையாது. இன்றைக்கி நாங்களும் அதை செய்ய கிடையாது. தளபதி விஜய் அவருடைய நோக்கமே நல்லது சென்றதுக்காக தான் வந்திருக்கிறாரு. படத்தை விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாரு. எவ்வளோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நான் எடுத்த முடிவில் தெளிவாக நிற்பேன். நீ மோடி யாரு, நீ டேடி யாரு, புரிஞ்சா? அங்கே மோடி, இங்கே டேடி. நீ மோடி யாரு, நீ டேடி யாரு, யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா, நான் நிற்பேன்டா, என் மக்களுக்காக நிற்கிறார். அவருடைய பவர் என்னன்னு அவருக்கு தெரியுமா? அவர் நினச்சிருந்த ஆட்சி எப்போவே முடிச்சிருக்க முடியும் தெரியுமா? ஒரு இடத்துல மெரினா புரட்சி மாதிரி நான் வரேன் தம்பி, இந்த மாதிரி தொடர்ச்சி அப்படி செய்கிறாங்க, நான் வந்து உட்காருங்கன்னு அவர் உட்காந்தாருன்னா, தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உலகம் முழுக்க எல்லா நபரும் இங்கே கூட்டமாக வருவாங்க. அத்தனை லட்சம் பேரையும் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட போலீஸும் கிடையாது, அடைக்கிறதுக்கு ஜெயிலும் கிடையாது. ஆட்சியை வந்து என்றைக்கும் முச்சந்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க முடியும் லாண்ட் ஆர்டர் இஷ்யூனால. அவரை செய்யலையே. அவர் இன்றைக்கி நினச்சா கூட செய்ய முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவர் ஒரு அமைதியான நேர்மையான அரசியலுக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறார். அவரால் முடியாத ஒரு விஷயமே கிடையாது. ஸ்டாலினை தமிழ்நாடு தானே ஒரு வேலைக்கு தெரியாது, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு முகம் விஜய் அவர்கள். அவருக்கான வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அந்த மனுஷன் ரொம்ப நிதானமாக மக்களை காப்பாற்றணும்னு நிற்கிறாரு. நம்மளும் அந்த வகையில் தான் அவருக்கு அரணாக நிற்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆலமரம் இருந்தாலும் சரி, உன்னை சரிக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு அவருக்கு தெரியும். பட் ரொம்ப நேர்மையாக அமைதியாக போகிறார். ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக புரியுது. இன்னொரு விஷயம் என்ன, அப்படி பொதுவான பார்வையில் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, சீமானையும் நாங்கள் இப்படி தான் பார்த்தோம். புதுசாக ஒரு கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே கண்ணாடி இப்போ கழட்டி வச்சுட்டு பாருங்க. என்ன பொதுவான பார்வையில் தானே பொதுவான பார்வை இல்லைம்மா, சீமானை நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்ற சொல்கிற ஸ்ட்ராட்டஜியே தப்பு. ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரை தாண்டி ஒரு கட்சி வரும்போது எல்லா கட்சியுமே ஆதரிச்சோம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரஜினி வர போறாருன்னு சொன்னும்போது கூட ஓகே ரஜினி வராரா, ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் கொண்டு வரும். அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீமான் வராருன்னு நம்ம ஆதரிக்கிற மனநிலைக்கு எல்லாரும் போனதுக்கான காரணமே இந்த திருட்டுத்தனம். அப்போ முதல்ல இவன் திருடன்றது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிட்டாலே போதும். திமுக திருடன் அப்படின்னு புரிஞ்சிட்டாலே அவனை நம்ம ஓரம் கட்டிடலாம். சீமான் வந்ததுக்கு பிறகு அவருடைய ஸ்டாண்டில் அவர் உறுதியாக இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான். அதாவது அவர் ஒரு உறுதியான நிலைப்பாடில் நின்றுருந்தாருன்னா அவர் என்றைக்கும் ஜெயிச்சிருக்க முடியும். நீ வந்து 2 திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான் சொல்லிட்டு
எடப்பாடி வீட்டில் போய் குத்த வச்சு உட்கார ஏன் கேட்டால் எடப்பாடி சசிகலாவும் சேர்த்து வைக்க போகிறேன், அவ்வளோ பெரிய கட்சி அழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். முடிஞ்சு போச்சா? இந்த பக்கம் இறந்து போனது மூக்கா முத்து, அவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கணும். ஆனால் நீ எங்கே போய் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காந்து துக்கம் விசாரிக்கிறது? இறந்த வீட்டில் போய் துக்கம் தானே நம்ம விசாரிப்பாங்க, செத்து போனால். இது என்ன புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது? இது ஒன்றா. ரெண்டாவது, மும்பையில் போய் உட்காந்து பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு அவன் மேடையில் ஏறி பிஜேபி கூட்டத்தில் பிஜேபி கொடி இருக்குது, பிஜேபிக்காரனுக்கு ஓட்டு போடுறேன், ஓட்டு கேட்குறேன். அப்புறம் எப்படி ஒன்று மக்கள் நம்புவாங்க? நம்ம மக்கள் ரொம்ப தெளிவான ஆட்கள், புரியுதா? நீ எந்த வடிவத்தில் பிஜேபி எப்படி வந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதனால தான் அண்ணன் ஓரத்தில் நிற்கிறாரு. எங்கள் ஆள் தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துன்னு தெரியும், படம் ஜனநாயகம் வரைக்கும் வரலன்னு தெரியும், நின்னாரா? எவனுக்கு பயப்பில்லையா? இப்போ உங்களுக்கு தெளிவுபட்டுச்சா? அதனால் நம்ம மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம்ன்றது தான் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும். அவர் தூக்கி ஓரம் போட்டுங்க. இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாளாக நம்ம ஊரில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் ஒரு 5 வருஷத்தில் வந்துட்டு ஓட்டு கேட்க வரும்போது எங்கள் ஊர் பக்கமே வராங்க, அதுக்கப்புறம் காணா போயிடுறாங்க, மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் வராங்க. யார் வந்தாலும் வரப்போகிறேன்றதுக்கு முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம் வந்து கையில் காலில் விழுந்து ஓட்டு கேட்குறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அது எதையுமே நிறைவேற்ற மாட்டீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு எங்களுக்கு என்ன வந்துட்டு ஒரு ப்ரூஃப்? ஏன்னா என்னவா இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்களும் ஒரு பொலிட்டிஷியன் தான், நீங்களும் அந்த பாலிடிக்ஸ், நாங்கள் இது வரைக்கும் பார்த்த பாலிடிக்ஸ் தான் நீங்களும் பண்ண போறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அதுக்கு உங்களோட ஒரு விஷயம். அதாவது போன எம்பி எலெக்ஷனுக்கு தயாநிதி மாறன் எல்லாம் வெளியில் வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு அவங்கெல்லாம் கூட்டமாக உட்காந்து பேசின காணொலி வெளியில் வந்துச்சு. தயானி கருத்துட்டு தயா, ஐயோ ஆமாங்க வெயிலில் சுற்றி கருத்துட்டேன். அப்போ 5 வருஷத்துக்கு ஒரே முறை தான் நீ வெயிலில் வந்திருக்க, கரெக்டா? 4 நாள் வெயிலில் வந்தானே வெயில் பட்டு கருத்து போயிட்டேன்ற. உன்னை கருக்க வச்சது உன் சூரியன் தான், புரிஞ்சுச்சா உனக்கு? சூரியனாலே கொல்லும், இப்படி தான் அந்த மாதிரி செய்யணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? காலங்காலமாக இவர்கள் வந்து கோடீஸ்வரனாக சொகுசாக வாழ்ந்தவர்கள் அந்த சொகுசு வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டு பல பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு பல ஊழல் செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. நீங்கள் டிவிகேட்ட கேட்டிங்கல்ல, டிவிகேல இருக்கக்கூடிய இன்றைக்கி கேண்டிடேட்ஸ்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து சாமானிய மனுஷன், நம்ம தெருவில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தெருவிலையும் பணமே இல்லாமல் சாமானிய சொல்லிருந்தீங்கன்னா நானும் ஏதாவது ரெடி ஆகி போயிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கேட்டிருப்பேன், கவுன்சிலர் ஆயிரம் எங்கள் ஏரியாவில் அப்படின்னு. இல்லைம்மா, இன்னும் டைம் இருக்குமா. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் நேர்மையாக உண்மையாக உழைச்சிங்கனாக்கா உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களை போன்ற சாமானிய வீட்டு பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸ் தான் அரசியலுக்கு வரணும்னு தளபதியோட நோக்கம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்க, தளபதியை சந்திக்கிறதுக்காக நீங்கள் வந்து கட்சியில் வந்து நீங்கள் ஐடி கார்டு வாங்கலாம், சேரலாம், உங்களுக்கு அந்த கொள்கை விஷயம்லாம் பாருங்கள். ஏன்னா நம்ம கட்சியில் எல்லாருமே சாமானிய வீட்டு பிள்ளைகள். அப்போது சாமானிய வீட்டு பிள்ளைகள் எங்கே இருப்பான்? அதே தெருவில் தான் வசிப்பான், அவங்களோட தான் புழக்கமாக இருப்பான். அப்போ நாங்கள் எப்பயுமே களத்தில் இப்போ இருந்து இல்லை, 20 வருஷமாகவே இங்கே அவர்கள் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கிறாங்கன்னும் பொழுது, இன்றைக்கி மக்கள் மன்றத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னும் பொழுது எல்லா இடத்துலையும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. யாருமே வந்து என்ன சொல்கிறது, ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு விளையாடுறதுக்கான இங்கே வேலையே கிடையாதுன்னும் பொழுது நான் உட்பட எனக்கு தோணுச்சுன்னா நான் பல நேரத்தில் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுவேன், லோக்கல் பஸ் எல்லாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவேன் என்ன நடக்குதுன்ட்டு. ட்ரெயினில் ஏறி போவேன், ஆட்டோவில் ஏறி போவேன், கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்று பேசுவேன். கிரவுண்டில் என்ன நடக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ன்றது எல்லாத்தையும் நான் எப்பயுமே பேசிகிட்டு தான் இருப்பேன். அப்படி தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இருக்கிறாங்கன்னும் பொழுது நாங்கள் எப்பயுமே உங்களோட தான் இருப்போம், கவலைப்படாதீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த வருஷம் வந்தார் அப்படின்னா அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுப்பா இந்த சிஎம் சீட்டு, அதனால அவர் வந்துட்டு இதோட கஷ்டமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கேட்குறவங்க கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைம்மா அப்படின்றாங்க. அது சொல்லும் போது எனக்கு அஃபெக்ட் ஆகுது. காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனோன்னே எப்படிங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்றது, நீங்கள் வேலை கொடுத்தா தான் அடுத்த கம்பெனிக்கு போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வருது இல்லையா, அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? சரி, இப்போது தளபதி விஜய் அவர்கள் ஈஸியாக வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் ஈஸியாக வரல. ஏன்னா எவ்வளவு தாக்குதலை எதிர்கொள்கிறான்னு நீங்கள் பார்க்குறீங்க. பர்சனல் லைஃப்லேருந்து பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிறார். இன்றைக்கி இந்தியாவில் 2வது டேக்ஸ் பேயரில் இருக்கிறார், அவர் லிஸ்ட்டில் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது எவ்வளோ சொகுசான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கிற நபர் எதுக்கு இங்கே வந்து இவங்களோட மல்லு கட்டிட்டு இருக்கணும்? அதுவும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளக்கூடிய கட்சி, ரெண்டுமே பெரிய பலம் வாய்ந்த கட்சி. 70 வருஷம் ஆலமரம்ன்ற அந்த ஆலமரத்தை வாழமரமாக சரிக்கிறதுக்கு தனி ஆளை வராரு. அவரை சுற்றி எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்எல்ஏ கிடையாதுமா, பல காலமாக இருக்கக்கூடிய எம்பி கிடையாது, சாமானிய வீட்டு பிள்ளைகள் இருக்காங்கல்ல. ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து ஒரு டாக்ஸி ஓட்டுநர்லேருந்து ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய நபரில் தான் அவர் வந்து மாவட்ட செயலரை போட்டிருக்காரு. அப்போது அவங்களுக்கான பெரிய வேல்யூன்றது இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே வேல்யூன்றது ஒரே நபருக்காக மட்டும்தான். தளபதி விஜயன்ற ஒற்றை முகம்தான் அந்த வேல்யூ, ஓகேவா? அப்போ தனி நபர் 2 ஆதிக்கம் உள்ள அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்போது தெளிவான சிந்தனை, தெளிவான நோக்கம், மக்களை காப்பாற்றணுண்டு. அப்போது அவர் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்களே ஈஸியான்னு சொன்னீங்களே, ஈஸியாலாம் வரல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் அவர் படுறாரு.
இதுக்கு ஒரு கட்சியை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொடி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு நடத்தணுனாக்கா எவ்வளோ பொருட்செலவு பணச்செலவு மன அழுத்தம் எவ்வளோ அரசியல் அழுத்தங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. யாருக்காக? அவர் வீட்டு பிள்ளைக்காக இல்லை, நமக்காக. அப்போது நம்மளை உறவாக நினைக்க போய் தான் அந்த மாதிரி செய்கிறாரு. எந்த நடிகனும் செய்யலை. அப்படி வந்த நடிகர் எல்லாருமே ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போது இவ்வளவு செய்கிறாருன்னா அவர் ஈஸியாக வரல. எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்னன்னாக்கா டே பை டே இங்கே மக்கள் வந்து இப்போ மாவட்ட செயலர் போட்டிருக்காருல பொறுப்பில் நாங்கள் எல்லாருமே சாமானிய வீட்டு பிள்ளைகள். எல்லாத்துலேயுமே அவர் உட்காந்து கலந்துக்கிட்டே பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. எப்பயுமே 20 வருஷம் 30 வருஷம் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் பொழுது ஒரு வீட்டோடைய கரண்ட் பில் எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறாங்க, பொருளாதாரம் எவ்வளோ ஏற்றிருக்கிறாங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ எல்லாத்தையும் டுகெதர் கேதர் பண்ண பிறகு தான் அப்போ நமக்கு அரசியலாக்குள்ளே வரலாம். ஏன்னா இவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. தீனா சுடும் தெரிஞ்சதுக்காக மேலே நெய் ஊற்றி நம்மளும் வந்து எரிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது இதை சரி செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரி எல்லாத்தையும் கூட வச்சுக்கிறாரு. அதுக்கான வேலையை செய்கிறாருன்னும் பொழுது ரொம்ப கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜியாக அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். அவ்வளோதான் சார் ஃபைனலாக எத்தனை தொகுதிகளில் இப்போ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பார்ஷியலாக இருக்குது, டிஎம்கே பாதி சைடு டிவிகே பாதி சைடு. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, உங்களோட வேலைகள் கட்சி வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. அப்படி வின் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை தொகுதிகளில் வின் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அசம்ஷன். 2 நாள் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். தளபதியோடைய களத்தில் இறங்கி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்களா அந்த மாதிரி நான் எடி தீய சக்திக்கு விழுகும், மதவாத கட்சிகளுக்கும் விழுகும். கிரவுண்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நீங்கள் இந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ வரும்ன்றது. ஓகே, அப்போ அந்த 30 நாள் வந்துட்டு ஓட்டு எண்ணிக்கையில் உங்களுக்கு நிறைய இது கொண்டு வரும், மாற்றத்தை சேஞ்சஸ் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கிரவுண்டில் எல்லார் மக்களும் எதிர்பார்த்தாங்கல்ல, இவ்வளோ நாள் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு திமுக SOPன்னு ஒன்று போட்டு எங்களை மக்களை சந்திக்க விடாமல் எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. இன்றைக்கி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுல, இதுக்காக தான் வி ஆர் வெயிட்டிங். இன்னும் சொல்ல போனால் தளபதி இஸ் வெயிட்டிங், இல்லை தளபதி இஸ் கம்மிங். கேட்கும்போது ஒரு சைட் சந்தோஷமாக தான் இருக்குது. எங்களுக்கு என்னென்னா நாங்கள் பொதுவான மக்கள் வந்து பாதிச்சிடக்கூடாது, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் அடிச்சுக்கோங்க, நாங்கள் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்திருக்கிறது உங்களுக்காக தான், இந்த காமன் பீப்புளுக்காக தான். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, உங்களை காப்பாற்ற வேண்டியதுக்காக தான் தளபதி வந்திருக்கார். நாங்களும் அதுதான் நிற்கிறோம் பொழுது உங்கள் சேஃப்டிலேருந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்கள் விஷன் நீங்களே அரசியலுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களோட நோக்கம் வெற்றி பெறுவதற்கு மிக எளிய வகை டிவிகே தான். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் பேசினதில் நான் முக்கால்வாசி வந்துட்டு அடுத்த ஓட்டு டிவிக்கே தான், நான் வீட்டில் போய் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து இது பண்ணிட்டீங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறந்தா கூட டிவிக்கே தான் சார் ஓட்டு போடுவேன்னு சொல்ல வச்சிருவீங்க. ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.